ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஜாஸ்பரோட ஃபஸ்ட்டு எபிசோடு. இப்படியே வந்து லைனாக வரும் எபிசோடு, எல்லாத்தையும் பாருங்கள். இங்கே போகிற வழியில் எட்சன் ஒரு இடம் இருக்குங்க. அங்கே இறங்கி கொஞ்சம் சின்ன பிரேக் வாஷ்ரூம் போயிட்டு இப்போ மெக்டொனால்ட்ஸ் தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்து காஃபியும் ஆஷ்பரன் வாங்கினோம். பசங்க வந்து நான்வெஜ் வாங்கினாங்க. இது வரைக்கும் சாப்பிட்டாச்சு. ஏன்னா இதுக்கப்புறமா போகிற வழியில் வந்து ஒரு 100-200 கிலோமீட்டருக்கு எந்த கடையும் இருக்காது. மக்களே இங்கே பாருங்க, எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்னோ வேற பெய்யுதா, லேக்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு தண்ணி. இந்த மலையை பாருங்களேன் எப்படி இருக்கு. மவுண்ட் ராப்சன் பார்க். மவுண்ட் ராப்சன் பார்க் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா, இந்த நம்ம ஊர் வரையாடு சொல்லுவாங்கள்ல, அதுதான். பக்கத்தில் அந்த மலையை பாருங்களேன். அடாடாடி எப்படி இருக்கு பாருங்க. இங்கே தான் அந்த பாட்டு பண்ணோம். புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இங்கே ஒரு போர்டு இருந்ததுங்க. இது வந்து இந்த இடத்தோட வரலாறு அங்கே போட்டு வச்சுருந்தாங்க. அதாவது முன்னாடி வெள்ளைக்காரங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்த அபோரிஜினல் பீப்புள், ட்ரைப்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பழங்குடியினர், அவங்க வந்து இந்த ஆறை வந்து ஒரு போக்குவரத்துக்காக அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபுட்டுக்கு, அப்புறம் ஹண்டிங் பண்ணுறது, அதாவது மீன் பிடிச்சி சாப்பிட்றது. அப்புறம் ஏன்னா 2 சைடு அந்த ஆற்றுக்கு நடுவில் வந்து மெடிசினல் பிளான்ட்லாம் நிறைய இருந்தது தான். அதனால் அவங்க எல்லாத்துக்குமே வந்து அது பாருங்கள், அந்த இது வச்சு அஸ்கி அந்த நாய் பேர், அது வச்சுட்டு அவங்க அப்படி தான் போவாங்க அந்த ஸ்னோவில். ஏன்னா அப்போ வந்து வண்டியெல்லாம் கார்லாம் கிடையாது. அதனால் இப்படி தான் போயிருக்கிறாங்க. அதை தான் அங்கே ஒரு போர்டு போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே சுற்றி 2-3 போர்டு வச்சுருந்தாங்க அந்த இடத்த பற்றி. ஆனால் வந்து ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சு ஃபுல்லாக மூடிட்டு இருக்குது. அது சரியாக தெரிய மாட்டேங்குது. அது இங்கே போகிற வழியில் ரோட் ட்ரிப்பு. இங்கே ஒரு மலை மாதிரி குட்டியாக ஒரு ஃபால்ஸு, குட்டியாக ஒரு ஃபால்ஸ் தெரியுதுங்களா? எவ்வளோ அழகாக மலை மேலேருந்து எங்கேருந்து தண்ணி வருதுன்னு தெரில. அந்த ஓட்டையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு குட்டியாக அழகா. இங்கே பாருங்க, பைப்பில் தண்ணி. இங்கே பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்குது தண்ணி. கிளியர் வாட்டர் இதுதான். சூப்பராக இருக்குங்க தண்ணி, செம்மையா. இங்கே பாருங்க, அந்த மலையில ஒரு கூட்ஸ் போது பாருங்க, கட்டையெல்லாம் ஏற்றின்னு போகுது. பாருங்க மலை எப்படி இருக்கு. வானத்தை முற்ற அளவுக்கு இருக்குது. ஸ்னோ வேற பெஞ்சிருக்குது, ஒண்ணுமே தெரியல. இப்படி எடுத்துட்டு போலாமா எல்லாத்தையும்? ஸ்டவ் எடுத்தாச்சே, தண்ணி எடுத்துன்னு போயிட்டாங்க. இங்க வந்து நாங்க சமைக்க போறோம். ஒரு தொக்கு, சப்பாத்தி இருக்கு, தொட்டுக்க ஒண்ணுமே இல்லை. சரி, ஒரு தொக்கு செய்யலாம். ஸ்டவ் ரெடி பண்ண போறோம். இப்ப பாருங்க, எண்ணெய் ஊற்றி சக்சஸ். ஃபர்ஸ்ட் டைம் இதான் நாங்கள் கேரளா வந்து கஷ்டம் போகுது இல்லை. இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேம்பிங் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்துட்டு நல்லா வாசனை வருது. அவுட் சைட் குக்கிங் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு. தொக்கை ரெடி ஆகிட்டே இருக்குது. வெங்காயம் வதங்கிச்சுன்னா போதும், தொக்கு வேலை முடிஞ்சிடும். கடை அங்க இருக்கு பாரு, காஃபி அதை எடுத்து கொடுப்போம். தக்காளி கழுவுறதுக்கு இது ஒரு தண்ணி குடு அந்த இதுல கழுவிக்கலாம். எத்தனை வேணும்? தட்டு ஒரு தட்டு கூட இல்ல. தட்டு தான்ப்பா அங்க அந்த கடையில இருக்குதா பார்த்து வாங்காம போயிட்டு நம்ம. அதுல கழுவிக்கிறியா? கழுவுறது நீ கொடு, அப்படியே இதுல கூட கழுவிக்கலாம். அந்த பாத்திரத்துல அப்படியே போட்டு கொடு. இல்ல இருடா,
பாருங்க, இங்கே வந்து இப்போ இந்த டென்ட் மாதிரி இருக்கு. இங்கே வந்து நாங்கள் குக்கிங் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படியே கொஞ்சம் சுற்றி இப்படி காமிக்கிறேன். இதுதாங்க ட்ரையல் போகிற வழி. நாம் அப்புறமா உள்ளே போகும்போது நான் காமிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இப்போ பசி வந்துடுச்சு. ஸோ உள்ளே போய் நடக்கிறதுக்கே எங்களுக்கு தெம்பு வேணும். அதனால் அங்கே ஃபால்ஸ் சவுண்டு நல்லா கேட்குது. உள்ளே போகும்போது காமிக்கிறேன். அப்படியே சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு பக்கம் பயமாக இருக்குது சமைக்கிறதுக்கும். நான் அதுவும் நம்ம சமையலுக்கெல்லாம் வாசனைக்கு ஏதாவது கரடி அந்த மாதிரி ஏதாவது வந்துட போதும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த வின்டர் டைமில் இங்கே இருக்கிறவங்க கெனடியன்ஸு அப்புறம் நிறைய பேர் இது மாதிரி ஆர்வின்னு ஒன்று இருக்குது இங்கே. அதிலே வந்து பெட்ரூமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். சில டைம் உள்ளே கிச்சன் இருக்கும், சில டைம் இந்த மாதிரி வெளியில் கேம்பில் வச்சு அழகாக குக் பண்ணிவிட்டு இது ஒரு ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அதுவும் இந்த வின்டர் வேறு. இந்த வின்டரில் இந்த குளூரில் இந்த சமைக்கும் போது சும்மா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து கேமரா வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க தனியாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க. அதனால் சரி சமைக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு எங்கள் வீட்டுக்காரையே உட்காந்து சமைச்சு முடிச்சிட்டாரு. இப்போ தக்காளி போட்டாச்சு, மசாலா எல்லாம் போட்டாச்சு, மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. அப்படி பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கா. அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்குது. ரெடியான பிறகு மறுபடியும் காமிக்கிறேன். கை சில்லுன்னு ஒன்றுமே தெரியாது. போதுமா? கற்றுக்காட்டு. அப்படியே ஒரு சப்பாத்தியில் அப்படி வச்சுலாமா? இப்போ எங்களுக்கு வந்து வெஜிடேரியன் எங்கள் 2 பேருக்கும். இப்போ இவங்க 3 பேர் வந்து சிக்கன் சாப்பிடுவாங்க இன்றைக்கி. அதனால் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் தனியாக தொக்கு எடுத்து வச்சுட்டேன். இதை பாருங்கள். இப்போ பசங்களுக்காக கொஞ்சம் சிக்கன் போட்டு தொக்கு பண்ணுறோம். போதும் டி 3 பீஸ், நாளைக்கு பிரியாணியில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, தொக்கு ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இது வேர்க்கடலை சட்னி வீட்டிலேருந்தே அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு பிடி பிடிக்கலாமா? வேர்க்கடலை சட்னி வச்சு வேர்க்கடலை சட்னிக்கும் தோசை இது அதுக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு செம்ம டேஸ்டாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. தொக்கும் வந்து இருங்க சூப்பர். தொக்கு சூப்பர். ஆல்மோஸ்ட் சிக்கன் முடிய போதுங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரன் நீ சனிக்கிழமை சாப்பிட மாட்டோம். அதனால் வெறும் தொக்கு சட்னி வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கு இப்போ சிக்கனு ஓரளவுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பசங்க சாப்பிட்டுருக்குறாங்க சப்பாத்தி சூடாக கொதிக்க சிக்கன் நல்லா சூப்பராக இருக்குது. சாரி நான் அதை பார்க்கவே இல்லை. நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாத்தையும் காரில் அடிக்கிட்டோம். இப்போ வந்து நாங்கள் ட்ரையல் போகிறோம். அங்கே உள்ள ஃபால்ஸ் இருக்குது. அப்படியே போகிற வழியில் காமிச்சிட்டே வரேன். கூடவே வந்து பாருங்கள். அப்படியே இது இப்போ எடுக்காமல் போகிறாங்க. இது வந்து ஹைக்கிங் பண்ணுறதுக்காக வாங்கினது தான். இப்போ போகும்போது ஏன்னா மழை ஒரு மாதிரி இதுவாக இருக்கா, கண்டிப்பாக அங்கே சாதாரண நடக்க முடியாது. இதை வச்சுட்டு அப்படியே நடந்துட்டு போகலாம். வாங்க நடக்க போகிறோம். கீழே கொஞ்சம் ரோடை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அதனால தான் இதை கொஞ்சம் எடுத்துருக்கேன் கையில். ஏன்னா நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம் இல்லை. இப்போ பாருங்கள் ஃபால்ஸ் அப்படியே தண்ணி போகுது பாருங்கள். ஆறு போகுதா, நல்லா சவுண்டு கேட்குதா, சூப்பரா. சரி இப்படியே வாங்க. ஆறு பார்த்தாச்சு. அப்படியே உள்ள நடந்து போயிட்டே இருக்கிறோம். வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இத்தனை நாள் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ட்ரையல் போனதில்லை. வருவோம், ஜாஸ்பர் மலையை பார்ப்போம், கொஞ்சம் லேக்கை பார்ப்போம். அதோட அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவோம். இதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஏன்னா உள்ளே ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை போய் பார்க்கலாம் வாங்க.